சந்திரன் கேத்து காம்பினேஷன் வந்து அவளுக்கு நல்ல ஞானத்தை தரும். ஏன்னா கேத்துவையே நம்ம என்ன சொல்றோம்? ஞானகாரகன் அப்படின்னு சொல்றோம். ஸோ 4ஆம் இடத்துல இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோட இருக்காரு. அதுவும் ரிஷபத்துல. சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ஸோ ராகு, கேது வந்து சுக்கிரன் வீட்ல இருக்கும் பொழுது அது வந்து நன்மையை தான் தரும். அந்த மாதிரி இருக்கிறச்சே அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பு யோகம், வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய யோகங்கள் அதிகரிக்கும். சந்திரன், கேது காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் சுக்கிரன் வீட்ல ரொம்ப சூப்பராவே இருக்கும். படிப்புக்கான ஒரு 4ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது, அதேபோல இப்ப நீங்க வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடத்துல சந்திரன், கேது, சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். நல்ல படிப்பு. பட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சந்திரன் நீச்சமா இருந்து கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சிம்ம லக்னம்னு. அவாளுக்கு தான் கொஞ்சம் நெறைய மனக்லேசங்கள், மனக்குழப்பங்கள், இல்ல சந்தேகங்கள், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவா இருக்கும் அவங்களுக்கெல்லாம். பட் சந்திரன், ராகுவ விட சந்திரன், கேது காம்பினேஷன் கொஞ்சம் பெட்டர் அப்டின்னே சொல்லலாம். இவர்களுக்கு என்ன பரிகாரம்? நம்ம வந்து சந்திரன், ராகுக்கு நெல்லு வந்து தானம். அதுவும் இந்த வயல், ஏன்னா வயலுங்கிறது சந்திரன் தண்ணி இல்லையா? அதுக்கு அதிபதியே வந்து சந்திரன் தான். நீர்நிலைகளுக்கு அதிபதி வந்து சந்திரன். அதனால தான் நம்ம நெல்லு வந்து அதுக்கு தானம் பண்ண சொன்னோம். இந்த சந்திரன், கேது காம்பினேஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவில் குளங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்க வந்து பொறியிடுறது, இல்லைன்னா கோயில் குளம்லாம் தூர்வாரி கிளீன் பண்ணி, அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ சந்திரன், கேதுக்கு வந்து பிள்ளையாருக்கு நீங்க நெறைய பண்ணலாம். இவங்களுக்கெல்லாம் ஞானமும் அதிகமாகவே இருக்கும்.